குடும்பத்தில் நிறைய பண கஷ்டங்கள், சில பேர் தங்கமே நிற்க மாட்டேங்கிறது. எப்போ பார்த்தாலும் தங்கம் வந்தால் உடனே அடகு வைக்கிறோம், அடகு வச்சு திருப்பினா மறுபடியும் திருப்பி கொண்டே வைக்கிறோம். நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள், எவ்வளோ பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்கிறது. இவாளெலாம் சொல்லுமா நிறைய பிரச்சனைகள் சொல்கிறேன் இல்லையா? இவா குடும்பங்கள்லாம் எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரு பக்கம் இருந்தால் கூட, தப்பாக இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் காரணம் எங்கன்னா, எந்த குடும்பத்தில் சுமங்கலிகளுடைய சுவாசினிகளுடைய சாபங்கள் இருக்கோ அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்காது. அப்போ சுமங்கலி சாபம் எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் இருக்குது. ஒரு குடும்பத்தில் பரம்பரையாக சுமங்கலிகள்லாம் இல்லாமல் எல்லோரும் அமங்கலியாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சுமங்கலி சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி சுமங்கலி சாபம் இருக்கிற குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்காது. லட்சுமி நித்திய நிவாசம் பண்ண மாட்டான். அப்போ அங்கே நித்திய நிவாசம் பண்ண மாட்டேன்னா அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, நல்ல மாதத்தில் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி புருஷ சுத்தம் ஒரு ஆவர்த்தி பண்ணி ஸ்ரீசுக்த ஹோமம் முறைப்படி பண்ணணும். ஸ்ரீசுக்த ஹோமம் முறைப்படி பண்ணணும்னா என்னென்னா, தாமரைப்பூவை இன்னும் தேனில் முக்கி பண்ணணும். வில்வம் இருக்கு இல்லையா, வில்வத்தில் லட்சுமி வாசம் பண்ணுறான். அந்த வில்வத்தை நெய்யில் முக்கி, வில்வ இலையை நெய்யில் முக்கி ஹோமம் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காவால் ஹோமம் பண்ணணும். இது மாதிரி இந்த ஹோமத்தை என்னென்ன திரவியங்கள் சேர்க்கணும்னு கணக்கு இருக்குது. இந்த திரவியங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்ரீசுக்த ஹோமம் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணிவிட்டு, அந்த ஹோமம் முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு ஹோமம் முடிஞ்சு 12 மணிக்கு மேலே பூர்ணாவதி பண்ணி, அதன் பிறகு ஒரு 5 சுமங்கலிகளை வரவழைச்சு, அந்த சுமங்கலிகளுக்கு எல்லோரும் கிழக்க பார்த்து உட்கார வச்சு, அவளுக்கு பாதத்தை அலம்பி விட்டு, கால் அலம்பி விட்டு பாத பூஜை பண்ணணும். பண்ணி அவளுக்கு புடவை, ப்ளவுஸ் பிட்டு, சௌபாகிய திரவியங்கள் 16 சௌபாகிய திரவியங்கள், அதை வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சக்கிழங்கு, தாலிச்சரடு, வளையல், கண்மை, இது மாதிரி 16 திரவியங்கள் இருக்குது. சௌபாகிய திரவியங்கள்னு இந்த 16 திரவியங்களை கொடுத்து அவளுக்கு கொடுத்து, அதன் பிறகு அவளுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதன் பிறகு 5 பேருக்கும் இலையில் சாப்பாடு போட்டு, அது முறைப்படி என்ன சாப்பாடு, என்ன சாப்பாட்டில் சமையல் எதெல்லாம் சேர்க்கணும்னு கணக்கு இருக்குது. அது மாதிரி முறைப்படி இந்த பரிகாரத்தை பண்ணான்னா அவளுக்கு உடனடியாக அந்த பலன் கிடைச்சி அந்த சுமங்கலி சாபம் நீங்கி அந்த குடும்பத்தில் மங்கள காரியங்கள் மட்டும் கிடையாது, செல்வம் எப்பொழுதும் நிலைச்சு இருக்கும். இதுக்கு அடியேன்னு தொடர்பு கொண்டால் முறைப்படியான இந்த யாகத்தை பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கா. அதனால் உடனடியாக அதை பண்ணிட்டு சுமங்கலி சாபத்தை விடுபட்டு சௌக்கியமாக்கலாம்.